நட்புகளே வணக்கம். வெல்கம் டு செஞ்சி பாத்துருவோம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கனி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மட்டனோட நுரையீரலை நான் எப்படி க்ளீன் பண்ணேன், அப்புறம் அதை க்ளீன் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மட்டனோட நுரையீரலை கையில் எடுத்தாச்சு. இதில் இந்த தண்டு பகுதி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக அப்படியே தண்ணி நிரப்பிக்குங்க. இதுக்குள்ளே தண்ணி போக போக அப்படியே வெயிட்டாக ஆரம்பிச்சிடுது, பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு ஆகுது. ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி நிரப்புனதும் ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த மாதிரி குலுக்கிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே நொறையாக வருது. இதே மாதிரியே நல்லா தண்ணி ஊற்றி குலுக்கி அதெல்லாம் கீழே ஊற்றிடுங்க. யூஸ்வலாகவே நான்வெஜ்னால் நல்லா தண்ணி ஊற்றி அலசணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இது ஆட்டோட சுவாசப்பை வேறு, நிறைய டஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசும்போது அதுக்குள்ளே இருக்கிறதுலாம் வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ தாராளமாக நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுங்க. நான் ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி அலசி ஊற்றுனேன். அப்போ கூட அந்த நுரை நின்ன பாடில்லை. ஒரு 2-3 வாட்டி பண்ணும்போதே இந்த தண்ணியோட வெயிட்டு அப்படியே கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ இந்த நுரையீரல் மேலே இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும், அதை அப்படியே லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா வருது. அதை எடுத்துடுங்க ஃபுல்லாக. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்துட்டேன், இந்த பக்கம் எடுக்கல. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? இப்போ அந்த பக்கமும் எடுத்துக்கிறேன். இது பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நல்லா பக்குவமாக எடுத்திங்கன்னா ஒரே தடவையில் கூட இது அப்படியே வந்துடும். ஆனால் நான் விட்டுட்டு அங்கங்கே தேடி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்பயும் கூட 100% எடுத்தேனான்னு தெரியல, ஆனால் ஓரளவுக்கு எடுத்து முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ இதை கட் பண்ணணும் சின்ன துண்டாக. இதை அருவாமனை வச்சு கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் அருவாமனை இல்லை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் இந்த கறி மீன்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துடுவார். அதனாலேயே அருவாமனை வாங்கலை நாங்கள். அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே ஒரு பெரிய கத்தியாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் முடியல, வழுக்கிட்டு போகுது. அதனால் ஒரு கொட்டாங்குச்சியை கத்தி கடியில் வச்சு இந்த மாதிரி காலில் பிடிச்சிட்டு கட் பண்ணேன். இப்போ கொட்டாங்குச்சி வழுக்கிட்டு போகுது. அடுத்து கொட்டாங்குச்சி எடுத்து போட்டு கத்தியை அப்படியே வச்சு நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாகவே போட்டேன். இந்த தண்டு பகுதியும் அதே மாதிரியே கட் பண்ணிட்டேன். நிஜமாகவே இது கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வழுக்கிட்டு போகுது. ஒரு வழியாக எப்படியோ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த நுரையீரலை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 3-4 வாட்டி கை வச்சு நல்லா கசக்கி அலசி கீழே ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுறேன். பார்த்திங்களா, நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது. அந்த நுரையீரலேருந்தே அவ்வளோ தண்ணி வருது. ஸோ கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி வேக வைங்க, போதும். இப்போ நுரையீரலை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அவ்வளோதான், மட்டன் நுரையீரல் இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நுரையீரலை இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் இது க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் நான் சிங்கை அழுக்கு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தரையை வேறு அழுக்கு பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ துடைக்கணும். கிச்சனே ஃபுல்லாக நாற்றடிக்குது. நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் ஒரு இடத்துலையே வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள், வேலை கொஞ்சம் குறையும். ஆக மொத்தத்தில் இந்த மட்டன் நுரையீரல் க்ளீன் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் நுரையீரல் க்ளீன் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சுவையாக சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டேன். இப்போ இந்த க்ளீன் பண்ண மட்டனோட நுரையீரலை வச்சு ஒரு தொக்கு பண்ணேன். அது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல்லேயே வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துருவோம்.